வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எல்இஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, இது வந்து கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் கோர்ஸ். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் கோர்ஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், இது ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் அந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜிலேயோ அல்லது எம்ஐடிலேயோ, கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், பிஎஸ்ஜி, சிஏஐடி, ஜிசிடி, இந்த காலேஜஸ்லாம் போன வருஷம் 2025 கடைசியா என்ன கட் ஆஃபுக்கு இந்த சீட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் அப்படின்னா ஐஎம். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இது எப்படி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் ஆகட்டும், எம்ஐடி கேம்பஸ் ஆகட்டும், ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோர்ஸ் கிடையாது. ஒன்லி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாருங்க, சிஇஜி கேம்பஸில் ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 97.19. அதுக்கப்புறம் பிசி தான். பிசியில் பார்த்தீங்கன்னா 96.8. அடுத்தது ஐஎம், எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 95.2. அடுத்தது எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 88.88. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு ஒரு சீட் ஒதுக்கியிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 67.88. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். எம்ஐடி கேம்பஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷன் வந்து 96.07க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க, 94.6க்கு கிடைச்சிருக்கு. பிசிக்கு கிடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா 95.44 கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 93.04 கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 87க்கு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91.11க்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க, அது ஒன்லி ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் வந்து சீட் ஒதுக்கியிருக்காங்க, 62.07க்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பிஎஸ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி ஆகட்டும், சிஐடி ஆகட்டும், தியாகராஜர், மதுரை தியாகராஜர் ஆகட்டும், அந்த 3 எய்டட் கோர்ஸு, 3மே எய்டட் காலேஜஸ். அந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக போன தடவை 98.69 ஓப்பன் காம்படிஷன் கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீம் 97.27 கிடைச்சிருக்கு. பிசிக்கு 98.66, எம்பிசி 98, எஸ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா 86.8க்கு கிடைச்சிருக்கு. மீதி எல்லாம் 97க்கு மேலே தான். சிஐடி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 95.77, அதுக்கப்புறம் பிசி 95.14, எம்பிசி 95.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 92.66. தியாகராஜர் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 92.4, பிசிக்கு 92.28, எம்பிசிக்கு 89.76, எஸ்சிக்கு 69.97, எஸ்டிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இங்கே 88.97. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டே இல்லை. 2025 தான் ஃபர்ஸ்ட் இயரே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் தான் வந்து செகண்ட் இயர் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அப்போ அதனால கட் ஆஃப் வந்து தெரியல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோர்ஸ். இங்கே இருக்கிற அழகப்ப செட்டியார் காலேஜில் காரைக்குடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ். சரிங்களா? செல்ஃப் சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான். இப்போ ஜிசிடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் கோர்ஸ் தான். அது போன தடவை ஓசிக்கு 98%, பிசி முஸ்லீம் 92.8 கிடைச்சிருக்கு, பிசிக்கு 96, எம்பிசிக்கு 94, எஸ்சிக்கு 93 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஜிசி தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 2025 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் லேட்டரல் என்ட்ரி வருது, அதனால எல்லாம் ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இசி ஈரோடு. சரிங்களா? ஜிசி ஈரோடு, ஐயா தான் பழைய ஐஆர்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஐடி இருக்கு. அந்த ஐடி பார்த்தீங்கன்னா 93.7, அதுக்கப்புறம் பிசி 92.4, எம்பிசி 91.2, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு ஒதுக்கியிருக்காங்க 69.2. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கே 72.4, எம்பிசிக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்க 71.9, எஸ்சிஏக்கு 64.7. அதுக்கப்புறம் திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் சீட் ஒதுக்குனாங்க போன வருஷம்.
80.53. அதுக்கப்புறம் திருச்சி யூனிவர்சிட்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 84.7, பிசி 82.14, எம்பிசி 82.14, எஸ்சி 83.8. யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 69, பிசிக்கு 67.4. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 2025ல் கடைசியாக எந்த கட் ஆஃபுக்கு அந்த காலேஜில் சீட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.